இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் unconditional looping statements. So what are the unconditional looping statements in Python? பாத்தீங்கன்னா break, continue, pass. So இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த tutorialல பார்க்க போறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஃபார், while, then nested loop அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு பைத்தான்ல. இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல அன்கண்டிஷனலி நம்ம ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்ல ஒரு ஜம்ப் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த அன்கண்டிஷனல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அன்கண்டிஷனல் அப்படின்னா வித்தவுட் எனி கண்டிஷன் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷனை ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் unconditional looping statements. There are 3 statements in Python for unconditional transfer. One is break statement. It breaks the loop statement. ஒரு loop execute ஆயிட்டு இருக்கும்போது நம்ம break statement கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிகியூஷனை அந்த லைன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிரும். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லூப்பை விட்டு வெளியே போய் லூப்புக்கு அப்புறமா இருக்கிற நெக்ஸ்ட் லைனை போய் எக்ஸிக்யூட் பண்ணிரும். இதுதான் unconditional jump. Then continue statement. It skips the loop body and continue. So the current iteration of the loop skip பண்ணிட்டு லூப்போட ஸ்டார்டிங்க்கு போய் அந்த லூப்போட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணணும்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட், இட் எக்ஸிக்யூட் நத்திங். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட், it terminates the loop and transfer the execution to the next statement of the loop immediately in a program. ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு லூப்புக்கு அப்புறமா இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு எக்ஸிகியூஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். அப்போ வித்தவுட் எனி கண்டிஷன் இந்த பிரேக்ங்கிற கீவேர்டை கொடுத்தோம் அப்படின்னாலே அன்கண்டிஷனலி அது ஜம்ப் ஆயிரும். இதுக்கு சிண்டாக்ஸ் வந்து பிரேக் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபார் லூப் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஃபார் ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் எடுக்கணும். நான் லெட்டர்னு கொடுத்துருக்கேன். இன் சீக்வன்ஸ் எடுக்கணும். நாங்கள் பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள பைத்தான், தென் ஒரு கோலன். ஸோ இப்போ பைத்தான்ங்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து லெட்டர் அப்படிங்கிற ஐட்ரேட்டிங் வேரியபிள் யூஸ் பண்ணி நான் ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றேன். அப்போ ஒவ்வொரு லெட்டரா இப்போ ஐட்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, செகண்ட் லெட்டர் ஒய், தேர்ட் லெட்டர் டி, இப்படி ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ல நான் லெட்டர் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். அப்போ லெட்டர் இது வந்து ஈக்குவல்ஸ் ஆபரேட்டர், தென் ஹெச்னு ஒரு கேரக்டர் சிங்கிள் கோட்ஸ்குள்ள போட்டிருக்கேன். தென் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கோலன். அப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் ஹெச்சா இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் பிரிண்ட் த கரண்ட் லெட்டர் இஸ் ஐ. கரண்ட் லெட்டர் இஸ்ங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு ஐட்ரேட்டிங் வேரியபிள்ல லெட்டர்னு இருந்தது, அந்த லெட்டரை தான் இப்போ பிரிண்ட் பண்ணணும். நான் இப்போ லெட்டரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரா வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பி, அதுக்கப்புறம் ஒய், தென் டி பிரிண்ட் ஆயிரும். ஹெச் வரும்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் பைத்தான்ல இருக்கிற ரிமைனிங் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். சடனா ஒரு இடத்துல நம்ம எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு லூப்போட எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணனாலும் அந்த லூப்லயும் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், it is used to skip the rest of the code inside a loop for the current iteration only. So loop execute ஆயிட்டு இருக்கும்போது current iteration மட்டும் skip பண்ணிட்டு next iterationல இருந்து continue பண்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். It is used to transfer the control to the beginning of the loop. So current iteration ஸ்டாப் பண்ணிட்டு beginning of the loopக்கு கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் வந்து கண்டினியூங்கிற அந்த ஒரு வேர்டு மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஹெச்னு வரும்போது நான் கண்டினியூவும் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணும்போது பி பிரிண்ட் ஆயிரும், ஒய் பிரிண்ட் ஆயிரும், டி பிரிண்ட் ஆயிரும். ஹெச் வரும்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால பிரிண்ட் ஆகாது, பிகினிங் ஆஃப் த லூப்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஓ பிரிண்ட் ஆகும், என் பிரிண்ட் ஆகும். ஸோ சீக்வன்ஸ் முடிஞ்சதுனால ஸ்டாப் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது லூப்புக்குள்ள ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆயிரும். பிகினிங் ஆஃப் த லூப்ல இருந்து, அதாவது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து கண்டினியூ ஆகும். தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட், இட் எக்ஸிக்யூட்ஸ் நத்திங். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் நோ ஆப்ரேஷன்.
கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கும். அதுதான் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு சின்டாக்ஸ் வந்து பாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா நான் சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல லெட்டர் அப்படிங்கிற ஐட்ரேட்டிங் வேரியபிள் கொண்டு நான் ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். எப்போ ஹெச்ங்கிற கேரக்டர் வருதோ அப்போ நான் பாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பி ஒய் டி பிரிண்ட் ஆயிரும். ஹெச் வரும்போது பிரிண்ட் ஆகும், பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரிண்ட் ஆகும். தென் ஓ, தென் என். இந்த எக்ஸிகியூஷன்ல வேற எந்த சேஞ்சுமே நடக்காது. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பாஸ் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஐட்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகி ரிமைனிங் லூப்ல இருக்கிற லைன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். தென் அந்த லூப் ஃபெயில் ஆகுற வரைக்கும் ரிப்பீட்டடாகவும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். வேற எக்ஸிகியூஷன்ல எந்த சேஞ்சும் நடக்காது. அதுதான் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம அன்கண்டிஷனல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், பாஸ் ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டை பத்தியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். தேங்க்யூ கைஸ்.